தற்போதைய அண்மை செய்தியாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் 57 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் நடவடிக்கையாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் 57 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலரையும் இடமாற்றம் செய்து பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட கல்வி அலுவலர்கள் 57 பேர் இடமாற்றம் செய்ததாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட கல்வி அலுவலர்கள் 57 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறை என பள்ளிக்கல்வித்துறையை மாவட்ட அளவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் நிர்வகித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு 57 மாவட்ட கல்வி அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 57 பேரும் நிர்வாக காரணங்களுக்காக மாற்றப்பட்டதாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பணியிட மாறுதலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்பொழுது இந்த பாலியல் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. இதில் அந்த மாணவி சம்பந்தப்பட்ட ஒரு 11 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலரும் இப்பொழுது பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பணியிட மாறுதல் என்பது நிர்வாக காரணங்களுக்காக என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தின் பின்னணியாகவே தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 57 மாவட்ட கல்வி அலுவலர்களின் பணியிட மாறுதல் செய்யப்பட்டதற்கான காரணமாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே நீண்ட நாட்களாக அவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிந்து வருவதன் காரணமாக அவர்கள் அந்த பணிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒழுங்காக அவர்கள் அந்த தனியார் பள்ளிகளை கண்காணிக்கும் பணிகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான அந்த பணிகளில் தொய்வை அவர்கள் காண்பித்து வருவதன் காரணமாக இந்த பணியிட மாறுதல் தற்பொழுது நடைபெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.